வணக்கம் நண்பர்களே. இது ட்ரஸ்டட் லீகல் அட்வைஸ் இன் தமிழ். இன்று நாம் பார்க்க போறது நிலம் வாங்கும்போது மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணினா வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்ச பணம் போயிடலாம். அவ்வளோ சீரியஸா? என்ன மிஸ்டேக் அது? நிலம் வாங்கும்போது எல்லாரும் பண்ணுற பெரிய தவறு. சரி சொல்லுங்க, என்ன அந்த தவறு? பலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணாம டைரக்டா அட்வான்ஸ் கொடுத்துடுறாங்க. அடடா, அது ரிஸ்கி இல்லையா? அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்? நீங்க செக் பண்ணாம அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபேக் ஓனர் இருக்கலாம், ஆல்ரெடி லோன் இருக்கும் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், கோர்ட் கேஸ் இருக்கலாம், டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கேம் கூட இருக்கலாம். அப்போ பணம் திரும்ப உங்கள் பணம் கிடைப்பது மிக கடினம். அப்போ எப்படி சேஃபா வாங்கலாம்? முதல்ல பட்டா செக் பண்ணணும், செல்லர் பெயருடன் மேட்ச் ஆகணும். அடுத்தது ஈசி செக் பண்ணணும், 20 முதல் 30 வருடம் லோன் அல்லது கேஸ் இருக்கா தெரி வரும். சரி, இன்னும் என்ன? பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி ஹிஸ்டரி கிளியரா இருக்கணும். இதெல்லாம் நாமே செக் பண்ண முடியுமா? அதனால தான் ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். அது அவ்வளவு இம்பார்ட்டண்டா? மிகவும். ஒரு நல்ல அட்வொகேட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி நமக்கு கிளியர் அட்வைஸ் கொடுப்பார். அப்படின்னா நாம் வாங்கலாமா வேண்டாமா என்று டிசைன் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படித்தான். அதுதான் நமக்கு ஒரே சேஃபஸ்ட் வழி. அப்போ அட்வான்ஸ் எப்போது கொடுக்கலாம்? இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி ஒரு ரூபாயும் கொடுக்காதீங்க. சிலர் ஃப்ரெண்ட் சொன்னார், ரிலேட்டிவ் சொன்னார் என்று நம்பி வாங்குறாங்க. ஆமாம், ஆனா ப்ராப்ளம் வந்தா நஷ்டம் யாருக்கு? நமக்குத்தானே. நிலம் வாங்குவது ஈஸி, ஆனா தவறா வாங்கினா வாழ்க்கையே பிரச்சனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி முக்கியமான தகவல்களுக்கு ட்ரஸ்டட் லீகல் அட்வைஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.